வணக்கம். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ரெடீமபிள் பிரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல் தான் பார்க்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் ரெடீமபிள் பிரிஃபரன்ஸ் ஷேர்னா மீனிங் என்ன அப்படின்றத பார்க்கலாம். So redeemable preference share or stock that can be repurchased by the issuing company at a future date offering fixed dividend until redemption. So redeemable preference shareன்றது என்ன அப்படின்னா, ஒரு கம்பெனிக்கு preference share இஷ்யூ பண்ணிருப்பாங்க. அது redeemable preference share இஷ்யூ பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, அந்த கம்பெனி என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு 5 இயர்ஸோ இல்ல 10 இயர்ஸ்க்கு அப்புறம் என்ன பண்ணும்னா, அந்த ஷேர் ஹோல்டர்ஸுக்கு அவங்களோட கேபிட்டலை திருப்பி கொடுத்துரும். ஓகேவா? சோ அதுதான் redeemable preference share. சோ அப்படி திருப்பி கொடுக்கும்போது அவங்க வந்துட்டு ஒண்ணு ஃபேஸ் வேல்யூக்கு திருப்பி கொடுக்கலாம், அப்படி இல்லைன்னா பிரீமியமுக்கு திருப்பி கொடுக்கலாம். பட் டிஸ்கவுண்ட்க்கு மட்டும் திருப்பி கொடுக்க மாட்டாங்க. ஓகே, நான் புரியுற மாதிரி சொல்றேன். சோ அந்த கம்பெனி வந்து அந்த ஷேரை இஷ்யூ பிரைஸ், ஓகேவா, சோ ஃபேஸ் வேல்யூக்கு இஷ்யூ பண்ணியிருந்தது அப்படின்னா அது வந்துட்டு திருப்பி கொடுக்கும்போது ரீபே பண்ணும்போது ஃபேஸ் வேல்யூக்கும் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா பிரீமியமுக்கும் பண்ணலாம். பட் ஆனா டிஸ்கவுண்ட்டுக்கு மட்டும் ரீபே பண்ண மாட்டாங்க. ஓகேவா? சோ இதனால ஷேர் ஹோல்டர்ஸுக்கு என்ன கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்களுக்கு பிக்ஸட் டிவிடெண்ட், ஓகேவா, இவ்வளவு பெர்சன்டேஜ் வந்து டிவிடெண்ட் கொடுப்பாங்க. வர ப்ராஃபிட்ல இருந்து அது வந்து பிக்ஸடா இருக்கும். பட் எக்ஸஸ் எல்லாம் தர மாட்டாங்க. அந்த டிவிடெண்ட் வந்து 10%னா 10%, 20% அப்படின்னா 20% அந்த மாதிரி கான்செப்ட்ல அவங்களுக்கு டிவிடெண்ட் கொடுப்பாங்க. பட் எக்ஸஸா இருந்ததுன்னா அது அவங்களுக்கு தர மாட்டாங்க. பிக்ஸட் ரேட் ஆஃப் டிவிடெண்ட் தான். ஓகேவா? சோ இதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, டி பிளஸ் ஆர்வி மைனஸ் என்பி டிவைடட் என் whole divided RV plus NV divided 2 into 100. So K அப்படின்றது காஸ்ட், பி அப்படின்றது ப்ரிஃபரன்ஸ் ஷேர். ஓகேவா? சோ டி அப்படின்றதோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னா டிவிடெண்ட், ஆர்வி அப்படின்றது redemption வேல்யூ, சோ பண்ணுவாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அதோட வேல்யூ தான். நெக்ஸ்ட் வந்து என்பி அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும், நெட் ப்ரோசீட்ஸ். சோ அதை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம்? இஷ்யூ பிரைஸ் மைனஸ் இஷ்யூ எக்ஸ்பென்சஸ். சோ என் அப்படின்றது எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் அவங்க திருப்பி கொடுக்குறாங்க அப்படின்றத கொஸ்டின்ல கொடுத்துருவாங்க. சோ நம்பர் ஆஃப் இயர் அப்படின்றது தான் என். சோ ஒரு சம் பார்க்கலாம், உங்களுக்கு புரியும். Tangam Limited has issued 12% preference share of rupees 100 each. The shares are redeemable after 10 years at a premium of 10%. Flotation cost are 4%. Calculate the effective cost of redeemable preference share capital. So Tangam Limitedல எத்தனை preference share issue பண்ணிருக்காங்கன்னா 12,000 preference share issue பண்ணிருக்காங்க. ஒரு preference shareோட ரேட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா rupees 100. ஓகே, சோ அவங்களுக்கு கொடுக்கிற டிவிடெண்ட் எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னா 12%. ஓகேவா? இந்த ஷேர்ஸ் ஆர் ரிடீமபிள். ஓகேவா? எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் திருப்பி கொடுக்குறாங்க பாருங்க, 10 இயர்ஸ்க்கு அப்புறம் திருப்பி கொடுக்குறாங்க. எப்படி கொடுக்குறாங்க? அட் எ பிரீமியம் ஆஃப் 10%. ஓகேவா? சோ திருப்பி கொடுக்கும்போது என்ன பண்றாங்க? பிரீமியமுக்கு திருப்பி கொடுக்குறாங்க. சோ அதனால அவங்களுக்கு ஆன எக்ஸ்பென்ஸ் எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னா 4%. சோ காஸ்ட் ஆஃப் எக்ஸ்பென்ஸ் என்னன்னா 4%. அதுதான் இங்க ஃப்ளோட்டேஷன் காஸ்ட் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சோ இப்போ சொல்யூஷன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஃபார்முலா படி பார்த்தோம்னா டிவிடெண்ட் கண்டுபிடிக்கணும். சோ டின்றது டிவிடெண்ட், அதை நான் இங்க ஷார்ட்டா கொடுத்திருக்கேன். சோ டிவிடெண்ட் எப்படி கால்குலேட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா, எத்தனை நம்பர் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் இஷ்யூ பண்ணிருக்காங்க? 12,000. ஒரு ப்ரிஃபரன்ஸ் ஷேரோட ரேட் என்ன? ₹100 ஈக்குவல் டு 12 lakh. ஓகேவா? அப்ப அந்த கம்பெனிக்கு எவ்வளவு கேபிட்டல் கொடுத்திருக்காங்கன்னா அந்த ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து 12 lakh. சோ அதனால அவங்களுக்கு எவ்வளவு பெர்சன்டேஜ் டிவிடெண்ட் கொடுக்குறாங்கன்னா, பிக்ஸட் ரேட் ஆஃப் டிவிடெண்ட் சொன்னேன் இல்லையா, அவங்களுக்கு வர ப்ராஃபிட்ல இருந்து எவ்வளவு டிவிடெண்ட் கொடுப்பாங்கன்னா 12%. அப்ப அவங்களோட டிவிடெண்ட் எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னா rupees 1,44,000. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து ஆர்வி ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஆர்வி அப்படின்றது ரீபேபிள் இல்லைன்னா ரிடம்ஷன் வேல்யூ. சோ திருப்பி கொடுக்கும்போது எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா பிரீமியமா கொடுக்குறாங்க. ஓகேவா? 10 வருஷத்துக்கு அப்புறம் திருப்பி கொடுக்குறாங்க. சோ கொடுக்கும்போது என்ன சொல்லிருக்காங்க பாருங்க, அட் ஏ பிரீமியம் ஆஃப் 10%. ஓகே, சோ அப்ப பிரீமியமுக்கு திருப்பி கொடுக்குறாங்க. ஓகேவா? ஒரு ஷேரோட ரேட் 100 இல்லையா, அந்த 100ல 10% கண்டுபிடிச்சோம்னா 10 rupees. ஓகேவா? எக்ஸஸா எவ்வளவு கொடுக்குறாங்கன்னா ஒரு ஷேருக்கு எக்ஸஸா 10 rupees கொடுக்குறாங்க. அப்ப 100 + 10 110 rupeesக்கு திருப்பி கொடுக்குறாங்க. இஷ்யூ பண்ணது 100 rupeesக்கு இஷ்யூ பண்ணிருக்காங்க. பட் ரீபே பண்ணும்போது 110 rupeesக்கு ரீபே பண்றாங்க. அப்ப மொத்தமா எவ்வளவு ரீபே பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 13,20,000க்கு திருப்பி கொடுக்குறாங்க. ஓகேவா? சோ என்னன்றது இஸ் நத்திங் பட் நம்பர் ஆஃப் இயர், எத்தனை இயருக்கு அப்புறம் திருப்பி கொடுக்குறாங்கன்னா 10 இயர்ஸ்க்கு அப்புறம் திருப்பி கொடுக்குறாங்க. சோ நெட் ப்ரோசீட்ஸ், என்பின்றது நெட் ப்ரோசீட்ஸ். அதை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம்? இஷ்யூ பிரைஸ் மைனஸ் இஷ்யூ எக்ஸ்பென்ஸ். சோ இஷ்யூ பிரைஸ் எப்படி இஷ்யூ பண்ணிருக்காங்க?
ஃபேஸ் வேல்யூ ஓகேவா பார் ரேட்டுக்கு தான் இஷ்யூ பண்ணிருக்காங்க. இதே 100 rupees தான் இஷ்யூ பண்ணிருக்காங்க. அப்ப வந்து 12,000 into 100 போட்டோம்னா 12 lakh. ஓகே மைனஸ் இஷ்யூ எக்ஸ்பென்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணுவோம்னா ஃபேஸ் வேல்யூல தான் கால்குலேட் பண்ணோம். ஓகேவா ஏன்னா ஃபேஸ் வேல்யூக்கு தானே இஷ்யூ பண்ணிருக்காங்க. அப்ப எவ்வளவுனா 12 lakh. அந்த 12 lakhல 4% கண்டுபிடிச்சோம் அப்படின்னா 48,000 வந்து அவங்க இஷ்யூ பண்ணும்போது செலவு பண்ணிருக்காங்க. அதுதான் இஷ்யூ எக்ஸ்பென்ஸ். அப்போ ரெண்டையும் மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 11,52,000 தான் நெட் ப்ரோசீட்ஸ். ஓகே இப்போ ஃபார்முலா அப்ளை பண்ணலாம். ஃபார்முலா வந்து கேபி அப்படின்றது என்ன, கேன்றது காஸ்ட், பின்றது ப்ரிஃபரன்ஸ் ஷேர். ஓகேவா இதோட ஷார்ட் ஃபார்ம் த ரெடிமேட் ப்ரிஃபரன்ஸ் ஷேரோட ஷார்ட்டா இங்க வந்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா கேபி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே ஈக்குவல் டு டி பிளஸ் ஆர்வி மைனஸ் என்பி டிவைடட் என் whole divided RV plus NV divided 2 into 100. D என்ன 1,44,000 plus RV எவ்வளோ 13,20,000 minus NP எவ்வளோ கண்டுபிடிச்சோம் 11,52,000 divided 10 whole divided அதுக்கப்புறம் RV திரும்ப எவ்வளோ 13,20,000 plus NP எவ்வளோ 11,52,000 divided 2 into 100. எல்லாத்தையும் ஃபார்முலா அப்ளை பண்ணிட்டோம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம்னா இந்த பிராக்கெட் குள்ள இருக்கிறதெல்லாம் முடிச்சிட்டு அப்புறமா தான் இதோட ஆட் பண்ணும். ஓகே அதே மாதிரி தான் இங்கேயும். ஓகேவா ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா 13,20,000 மைனஸ் 11,52,000 மைனஸ் பண்ணிட்டு டிவைடட் 10 போட்டோம்னா நமக்கு எவ்வளவு கிடைக்குதுன்னா 16,800 கிடைக்குது. ஓகேவா அதுக்கப்புறம் ஹோல் டிவைடட் 13,20,000 பிளஸ் 11,52,000 இது ரெண்டையும் ஆட் பண்ணிட்டு டிவைடட் 2 போட்டோம்னா நமக்கு எவ்வளவு கிடைச்சதுன்னா 12,36,000 ஓகேவா இன்டு 100. இப்போ வந்து இந்த 1,44,000 பிளஸ் 16,800 ரெண்டும் ஆட் பண்ணோம்னா 1,60,800 ஓகேவா ஹோல் டிவைடட் இது வந்து இந்த 12,36,000 அப்படியே போட்டேன் இன்டு 100. இப்போ இது ரெண்டையும் நம்ம டிவைட் பண்ணிட்டு இன்டு 100 போட்டோம்னா 13.01%. ஓகேவா இந்த கம்பெனிக்கு அந்த ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு அவங்க டிவிடெண்ட் கொடுக்குறாங்க இல்லையா அதனால அவங்களுக்கு ஆகக்கூடிய எக்ஸ்பென்ஸ் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்றதுதான் இந்த காஸ்ட் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல். ஓகேவா இப்போ இவங்களுக்கு எவ்வளவு வந்துட்டு எக்ஸ்பென்ஸ் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா எவ்வளவு பெர்சன்டேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா 13.01%. ஓகே தேங்க்யூ.